நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்க வேண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் ஜெயலலிதா சமாதியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வந்தனர். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மலரஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். 12வது நாளாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்திட்டனர். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கையெழுத்திட்ட கடிதத்தை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவிடம் கொடுத்து அவரை அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் போயஸ் கார்டன் சென்றுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 35 ஆண்டு காலம் சோதனை காலத்தில் உடனிருந்த பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தீர்மானமிட்டு கழக பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கையொப்பமிட்டிருக்கின்றோம். இந்த பதிவை நேரில் பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை போயஸ் கார்டனில் நேரில் சந்தித்து வழங்க இருக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்குமாறு 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டுமென அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சசிகலாவை கடந்த வாரம் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் கடலூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாமக்கல், கோவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இன்று சசிகலாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் மாவட்ட அம்மா பேரவை, இளைஞர் அணி, இலக்கிய பிரிவு உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சசிகலாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் சசிகலாவை வலியுறுத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி நேற்று முன்தினம் சென்னை காவேரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு ட்ரக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவரின் உடல்நிலை தற்போது இயல்பு நிலையில் உள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை காண்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் காவேரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ள நிலையில் காங்கிரஸ் துணை பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக காவிரி மருத்துவமனைக்கு சென்றார். திமுக பொருளாளர் மு. ஸ்டாலினிடம் கருணாநிதியின் நலம் குறித்து விசாரித்தார். பின்னர் மருத்துவமனையில் கருணாநிதியை நேரில் சந்தித்த ராகுல் காந்தி அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். I wanted to personally wish him a speedy recovery. I was very happy to see that he's doing well, and the doctors tell me that he's going to go home pretty soon. So that's good news. He's a leader of the Tamil people of Tamil Nadu, so I thought I would come and wish him personally. இந்நிலையில் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்ள மருத்துவமனைக்கு வந்த முன்னாள் தமிழக அமைச்சர் ஹண்டி எதிரியாக இருந்தாலும் அரவணைக்கும் குணமுடையவர் கருணாநிதி என்றும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டுவதாகவும் தெரிவித்தார். சில நேரங்களிலே அவர்களுக்கு சங்கடத்தை நான் அரசியல் ரீதியாக கொடுத்திருந்தாலும் கூட அவரை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்த நேரத்தில் சண்முகநாதன் அவர்களுக்கு ஒரு தொலைபேசியில் சொன்னவுடன் ஏறத்தாழ 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு பார்ப்பதற்கு, அவரோட பேசுவதற்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
அது மட்டுமில்லாமல் எதிரி என்று பார்க்காமல் எதிரியாக இருந்தாலும் கூட அரவணைத்து கொண்டு போகக்கூடிய காட்சி. இதற்கிடையே வரும் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த திமுக பொதுக்குழு கூட்டம் கருணாநிதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுக்குழு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சுவாச கோளாறு காரணமாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரின் நலம் குறித்து விசாரிப்பதற்காக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கருணாநிதிக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கனிமொழி உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, திமுக தலைவர் கருணாநிதி பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என அதிமுக சார்பில் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். உடல்நலம் விசாரித்தோம், அவர் நலமாக இருப்பதாக சொன்னார்கள். இது மகிழ்ச்சியான செய்திதான். விரைவில் அவர் குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைத்திந்திய அண்ணா திராவிட சார்பாகவும் எங்களெல்லாம் வழி நடத்த இருக்கின்ற புரட்சித் தலைவியினுடைய வழியிலே இருக்கின்ற சின்னம்மா அவர்களுடைய சார்பாகவும் நாங்கள் விசாரித்திருக்கிறோம். நலமுடன் வாழ்த்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவமனையில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் தேறி வருவதாக புதுச்சேரி சபாநாயகர் வைத்திலிங்கம் கூறினார். காவேரி மருத்துவமனையில் அவரது உடல்நலம் விசாரித்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மதிப்பிற்குரிய தலைவர் அவருடைய உடல்நலம் நன்றாக வந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவாக குணமடைந்து வீட்டிற்கு திரும்புவார்கள் என்று அவருடைய புதல்வி அவர்கள், செல்வி அவர்கள் கூறினார்கள். அவருடைய உடல்நலம் இன்றைய தினம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. அமர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இதை கேட்பதற்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் விரைவாக குணமடைந்து வீட்டிற்கு வர வேண்டும் என்று நாங்களும் அவர்களிடத்திலே எங்களுடைய விருப்பத்தை கூறி வந்திருக்கின்றோம். மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் பிறந்து சில மாதங்களே ஆன பெண் குழந்தை எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகருக்கு உட்பட்ட ஆத்திக்குளம் பகுதியில் பிறந்து சில மாதங்களே ஆன பெண் குழந்தை எரிந்த நிலையில் இன்று கண்டெடுக்கப்பட்டது. அவ்வழியே நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் பச்சிளம் குழந்தை எரிந்த நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தல்லாக்குளம் காவலர்கள் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இழப்பு தமிழக அரசியலுக்கு மட்டுமல்ல திரையுலகிற்கும் பெரிய இழப்பு என்று நடிகர் பிரபு தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஒரு தனியார் நகைக்கடையின் 105வது கிளையின் கடை திறப்பு விழாவிற்கு நடிகர் பிரபு வருகை தந்தார். விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் சங்கத்தில் உள்ள பிரச்சினை ஒரு குடும்ப பிரச்சினை என்றும் இது விரைவில் சரியாகும் என்றும் குறிப்பிட்டார். சென்னையில் ஏற்பட்டுள்ள வர்தா புயலால் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அதனை சரி செய்யும் பணியில் தமிழக அரசு மிக துரிதமாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இழப்பு தமிழக அரசியலுக்கு மட்டுமல்ல திரைத்துறையினருக்கும் மிகப்பெரிய இழப்பு என நடிகர் பிரபு குறிப்பிட்டார். ஒரு பெரிய இழப்பு. ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடரு, போல்டான லீடரு, ஒரு அயன் லேடின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரு, எதையுமே துணிச்சலாக பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி. அது வந்து இன்றைக்கி வந்து லேடிஸில் வந்து முன்னாடி இருந்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பெரிய ஒரு லீடரை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அவங்க இழப்பு நமக்கு வந்து பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பொருட்களை ஒட்டும் பசையை போதைக்காக பயன்படுத்தி வரும் சிறுவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மரத்துண்டுகளை ஒட்டும் பசையினை சிறுவர்கள் சிலர் போதைக்காக பயன்படுத்தி வருவது அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பிளாஸ்டிக் கவரில் இந்த பசையை போட்டு அதனை சுவாசிக்கும் சிறுவர்கள் ஒரு மயக்க நிலையை அடைவதால் இதற்கு பலரும் அடிமையாகி வருகின்றனர். இந்த பசையை சிறுவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என வியாபாரிகள் சங்கங்கள் துண்டு பிரசுரம் அடித்து விநியோகம் செய்து வரும் நிலையிலும் இதற்கு அடிமையாகும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இவ்வாறான சிறுவர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி அவர்களின் பெற்றோருக்கு அறிவுரை வழங்கி அனுப்பும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஃபெவிகால் கம்பெனியில் எஸ்ஆர்னு சொல்லி ஒரு பேஸ்ட் போடுவாங்க. அந்த பேஸ்ட்டு தான் அது. இந்த பேஸ்ட்டை வாங்கி போதைப் பொருளாக உபயோகப்படுத்தாங்க.
ஆனால் இதில் பட் என்னென்னா போதைப்பொருள் உபயோகப்படுத்துறதுனால இதில் வந்து கெமிக்கல் சேர்ந்துக்கிறதால அவங்க உடல்நலத்துக்கு கேடாக இருக்குது. இதை வந்து சமீபமாக நிறைய சிறுவர்களும் வாலிபர்களும் வந்து நிறைய கடைகள் எங்கள் மாதிரி ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. என்ன ரீசன் கேட்கும்போது கிரிக்கெட் பேட் ஓட்டுவதற்கு அதுக்காண்டி வாங்க தான் வைக்க மாதிரி சொன்னாங்க. மற்றபடி அதை ஃபாலோ பண்ணி என்னென்னு பார்க்கும்போது அவங்க போதைக்காண்டி உபயோகப்படுத்த மாதிரி இருக்குது. சிவகாசியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் பெண்கள் கைகளில் விளக்கு ஏந்தி ஊர்வலம் வந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இப்பகுதியில் நடைபெறும் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு உள்ளிட்ட தொழில்கள் சிறப்பாக நடைபெற வேண்டி பெண்கள் கைகளில் விளக்கு ஏந்தி வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழு காவிரி டெல்டா பகுதியை ஆய்வு செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். டெல்டா விவசாயிகள் இந்த பகுதியில் அவர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு வறட்சி அறிவிக்கப்பட்ட பகுதி என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி மத்திய அரசிடமிருந்து நிறைய உதவிகளை பெற்றாக வேண்டும். அதற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களும் அதே போல எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே விவசாயிகளுடைய கூட்டத்தை அவர்கள் ஆளுங்கட்சி செய்யாத காரணத்தாலே செய்தார்கள். எனவே இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை உரிமைகளுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். உதகையில் ஏடிஎம் மையங்களில் பணம் இல்லாததால் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை வாங்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சுற்றுலா நகரமான உதகைக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். ரூபாய் நோட்டு மாற்றம் காரணமாக பல்வேறு இடங்களில் ஏடிஎம்களில் பணம் இல்லாமல் பூட்டி கிடப்பதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஒரு சில வங்கிகளில் திறந்திருக்கும் ஏடிஎம்களில் பல மணி நேரம் காத்திருந்து பணம் எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவை கூட வாங்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஒரு வாரமாக இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஏடிஎம்லையும் பணமே கிடையாது. இப்போ நான் எப்படி ஊருக்கு போகிறது, டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ட்ரெயின் டிக்கெட் ஒண்டி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வேறு கேன்சல் சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் பஸ்ஸில் தான் ட்ராவல் ஆகணும். அதுக்கும் கேஷ் கிடையாது. நான் கேன்சல் பண்ண டிக்கெட் வச்சு தான் கேட்க முடியும். ஆனால் ஊருக்கு போய் சேருவோமான்றது ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஒரு ஏடிஎம்லையும் ₹1 காசு கிடையாது. அவங்க ₹2000 லிமிட்டுன்றாங்க. எங்கிட்ட 2 ஏடிஎம் அக்கௌண்ட் இருக்குது. 2 ஏடிஎம் கேஷ் எடுக்க முடியாமல், இந்த குழந்தைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாமல் நான் திணறி போய் நின்றுட்டுருக்கிறேன். ரூபாய் நோட்டு மாற்றம் அறிவித்து 38 நாட்கள் கடந்த பின்னரும் இன்னும் ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு நீங்காத நிலையில் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். சேலத்தில் ஏடிஎம் முன்பும் வங்கி முன்பும் இன்றும் நீண்ட வரிசையில் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். இப்போ சேலத்தில் இருக்கிற சூரமங்கலம் கனரா வங்கி முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கனரா வங்கி முன்பாக காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் வந்து பணம் எடுப்பதற்காக காத்திருந்தார். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பாக வங்கியில் வந்து பணம் தீர்ந்து விட்டதால் அதிகாரிகள் வந்து தெரிவித்ததால் தற்போது வங்கிகளுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட பணம் எடுக்க வந்த பொதுமக்கள் வந்து முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது இங்கே இருக்கிற பெண்களிடையே நாம் வந்து பேசலாம். குறிப்பாக பெண்கள் கை குழந்தைகளோட இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க? அதிகாரி என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். அதிகாரிகள் வந்து காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இதோட 4 நாள் டெய்லி நாங்கள் வர்றோம். குழந்தைங்கள வச்சுட்டு டெய்லி வந்து நிற்கிறோம். காசு இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு பால் காசு அவங்க கூட காசு கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் வச்சா என்ன தப்பா எங்களுக்கு தெரியல. எல்லா பேங்குமே ஓரளவு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கனரா மட்டும் எங்கிட்ட காசு இல்லைங்கிறாங்க. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்க? அதிகாரி என்ன சொல்கிறாங்கம்மா? ஏங்க சார், அங்கே இது பால் டிக்கெட் இருந்து வாசப்படி வரலையும் வந்துட்டோம். இப்போ மணி என்ன? காசு இல்லைங்கிறாங்க. இதை நம்பி ஒரு உயிர் வீட்டில் போராடிட்டு கிடக்குது. டைப்பாட்டியா காசில் வந்து நாங்கள் என்னத்தை கொண்டு போய் காப்பாற்றுறது சொல்லுங்கள். நாங்கள் இதே மாதிரி எத்தனை நாளைக்கு நாங்கள் செய்கிற குழந்தைங்களுக்கு சோறாகிற தொழிலை விட்டுட்டு நாங்கள் எத்தனை நாளைக்கு வந்து நாங்கள் இப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க? அதிகாரி என்ன சொல்கிறாங்க? குறிப்பாக என்ன பணம் எடுக்க தான் வந்திருக்கீங்கம்மா? எவ்வளோ பணம் தராங்க வங்கியில்? 10 ரூபா தராங்கங்க. காலையிலேருந்து 10 மணிலேருந்து நிற்கிறோங்க. நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு இப்போ 2 குழந்தைய வச்சுட்டு நிற்கிறோம். நாங்கள் இப்படிலாம் பண்ணலாமா? ஒன்று டோக்கனாவது இது இவ்வளோ பேத்துக்குன்னு கொடுத்துருந்தா கூட பிரச்சனை வராது. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போங்கன்னா நாங்கள் திருப்பி குழந்தை தூக்கிட்டு வர முடியுமா?
கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உதகை நகரில் உலா வந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் உதகையில் சாண்டா கிளாஸ் ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி உதகை நகரத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான சாண்டா கிளாஸ் ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தோமையர் ஆலயத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்தது. இந்த ஊர்வலத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நகர வீதிகளில் உலா வந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் கிறிஸ்து பிறப்பை தத்ரூபமாக உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர் வேடமிட்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அப்போது கிறிஸ்துமஸ் பாடல்களும் இசைக்கப்பட்டன. இந்த ஊர்வலம் தாவரவியல் பூங்காவில் நிறைவடைந்தது. பொள்ளாச்சியில் வெள்ளை தாக்குதலால் தென்னை சாகுபடி பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னை நகரம் என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக அப்பகுதி தென்னை விவசாயம் வெள்ளை தாக்குதலால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்னை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதோடு காய்ப்பும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூலிகள் கருகிய நிலையில் உள்ளதால் அதனால் ஏற்படும் வருமானத்தை கூட இழக்க வேண்டியிருப்பதாக கூறும் விவசாயிகள் இது தொடர்பாக வேளாண்மை துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ பருவமழை சரியாக பெய்யாதனாலும் நீர்ப்பாசன வசதிகள் இல்லாதனாலும் ஒரு பாதிக்கு பக்கமாக தென்னை விவசாயம் வந்து அழியும் சூழ்நிலையில் இருக்குது. இதில் மேற்கொண்டு ஒரு பெரிய பிரச்சனையாக மாவு பூச்சி இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அதை வந்து எப்படியோ போராடி சமாளிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து மாவு பூச்சி கூட வெள்ளையும் சேர்ந்து வந்திருக்குது. ரெண்டுமே சாறு உறிஞ்சிற பூச்சிங்கனால இளநீர் தென்னை மரங்கள் எல்லாமே வந்து உடனடியாக இறக்கக்கூடிய அபாயத்தில் இருக்குது. இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கு மருந்துகள் சரியான மருந்துகள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. விலையும் அதிகமாக இருக்குது. சேலத்தில் வங்கி அதிகாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவர நகை 75,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். சேலம் சூரமங்கலம் ஜாகிரெட்டிப்பட்டி இந்தியன் நகரில் வசித்து வரும் உதயகுமார் கூட்டுறவு வங்கி ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மோகனா பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இருவரும் அலுவலக பணி முடிந்து மாலையில் வீட்டிற்கு திரும்பிய போது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த 3 பீரோக்களும் உடைக்கப்பட்டு 50 சவரன் தங்க நகை 75,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. தகவலறிந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்ட தடயவியல் சோதனை மேற்கொண்டனர். உதகை அருகே மண்வளத்தை பாதுகாப்பதற்காக பயிரிடப்பட்டுள்ள கடுகு செடிகளில் பூத்து மஞ்சள் நிற கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறை பனிப்பொழிவு குறைவாக இருப்பதால் நிலத்தில் பயிரிடும் மலை காய்கறிகளை பல்வேறு நோய்க்கிருமிகள் தாக்கி வருகிறது. இதனால் மலை காய்கறி விளைச்சல் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனையடுத்து மண்வளத்தை பாதுகாக்கவும் மண்ணில் உள்ள கிருமிகளை அழிக்க கடுகு செடிகளை பயிரிடும் புதிய யுக்தியை நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தற்போது மேற்கொண்டுள்ளனர். உதகை அருகே உள்ள எமரால்டு பகுதியில் சில விவசாயிகள் தங்களது நிலங்களில் கடுகு செடிகளை அதிக அளவில் பயிரிட்டு உள்ளனர். அச்செடிகள் பூத்து மஞ்சள் நிற கம்பளம் போர்த்தியது போல விவசாய நிலங்களில் காட்சியளிக்கின்றன. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்த கடுகு வச்சாங்க பூமிக்குள்ள இருக்கிற இந்த பூச்சி புழுவு இந்த நெம்டோடு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி வச்சுருக்குங்க. வச்சோம்னா இந்த அடுத்தது கார்ட் விட்டோம்னா கார்ட்டும் நல்லாயிருக்கும், கிழங்கும் நல்லாயிருக்கும். கார்ட் வந்து உருண்டையாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு சொல்லி இதில் போட்டிருக்குறோங்க. இது போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கார்ட் விட்டோம்னா கார்ட் வந்து உருண்டையாகாதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடுகு வச்சுருக்குறோங்க. சில்லறை தட்டுப்பாடு காரணமாக கிருஷ்ணகிரி சந்தைக்கு ஆடுகள் வரத்து பெருமளவு குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கடந்த மாதம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் பெருமளவில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வணிகர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரியை அடுத்த குந்தாரப்பள்ளியில் வாரந்தோறும் நடைபெறும் சந்தையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆடுகளை விற்பனை செய்வது வழக்கம். 10,000 ஆடுகள் வரை விற்பனை செய்யப்படும் இந்த சந்தையில் தற்போது சில நூறுகளில் மட்டுமே ஆடுகள் விற்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தனியார் மூலம் விற்பனை செய்யப்படும் சுகாதாரமற்ற குடிநீரை வாங்க வேண்டாம் என்று அமைச்சர் அன்பழகன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பழுவேற்காட்டில் சீரமைப்பு பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு தேவையான சுகாதாரமான குடிநீரை மெதுனூர் கூட்டி குடிநீர் திட்டத்தின் கீழ் வழங்கி வருவதாகவும், தனியார் மூலம் விற்பனைக்கு விநியோகிக்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரை வாங்க வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் விரைவில் மெதூர் துணை மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் வழங்கப்படும் எனவும், அதற்கான சீரமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த குடிநீரானது வரக்கூடிய குழாய் பகுதிகள் முழுமையாக தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அங்கங்கே கண்டறிந்து ஒவ்வொரு இடமும் அதை நிவர்த்தி செய்கின்ற பட்சத்திலே காலதாமதமாகிறது. அதனால தான் காலதாமதத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே பணியானது சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியானது இன்றோடு நிறைவடைகிறது. கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரானது மேல்நிலை நீர் தக்க தொட்டியிலே அனைவருக்கும் ஏற்றி அதன் மூலமாக இன்றைய தினமே விநியோகம் செய்ய இருக்கிறோம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்டு சென்னையில் ஆபத்தான நிலையில் உள்ள 500 செல்போன் கோபுரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. வர்தா புயல் காரணமாக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் செல்போன் கோபுரங்கள் சாய்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளன. இவ்வாறு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செல்போன் கோபுரங்களின் எண்ணிக்கை 500 என கணக்கிட்டுள்ள மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அகற்றவில்லை என்றால் அவற்றை அகற்றும் அதிகாரம் மாநகராட்சிக்கு உண்டு என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே வர்தா புயலால் சாலை ஓரங்களில் விழுந்த மரங்கள் மற்றும் மரக்கிளைகளின் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த கழிவுகளை கொட்டுவதற்கு 54 இடங்களை தேர்வு செய்துள்ள மாநகராட்சி அதிகாரிகள் இதன் மூலம் மரக்கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி துரிதமடையும் என்றும் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு சரகத்தில் 6வது நாளாக தொடரும் மின்வெட்டு காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சரகத்தில் கடந்த 6 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. குடுவாஞ்சேரி, திருப்போரூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் இதுவரை குடிநீர், மின்சாரம் உள்ளிட்டவை பெற்றுத்தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. குடிநீருக்காக மக்கள் தண்ணீர் கேன்களை நம்பியுள்ள நிலையில் தண்ணீர் கேன் விலையேற்றதால் பாதிப்படைந்துள்ளதாகவும், உடனடியாக மின்சாரமும் குடிநீரும் வழங்காத பட்சத்தில் போராட உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மழை பெஞ்சு ரொம்ப இதாகி போச்சு. டோட்டலாகவே எல்லா மரமும் போயிடுச்சு. அதில் சுத்தமாக தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு, தேளு, பூரா எல்லாமே வீட்டில் வந்துட்டு இருக்கு. யாருமே இன்னும் சரியான ஒரு இது எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. தண்ணி சுத்தமாக கிடையாது, கரண்ட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விழுப்புரத்தில் தொண்டு நிறுவனம் மூலம் பணம் பெற்றுத் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் குழந்தை இயேசு ஆகிய இருவரும் தாங்கள் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி இருப்பதாகவும், அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து வரும் பணத்தை கொண்டு கடன் உதவி செய்வதாகவும் கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏராளமான பெண்கள் அவர்களிடம் பல ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, பெங்களூரு என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் அளித்த 96 லட்சம் ரூபாயுடன் இருவரும் தலைமறைவாகினர். இந்நிலையில் பணத்துடன் தலைமறைவான இருவரையும் கள்ளக்குறிச்சி அருகே மடக்கி பிடித்த பொதுமக்கள் அவர்களை அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு தன்னுடைய நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதிலேயே கவனத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைகிற போது பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காமல் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் பாஜக அரசு செயல்படுவதாகவும், உடனடியாக விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரூபாய் நோட்டு மாற்றம் தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 1 மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 67 காசுகளும், டீசல் விலை 3 ரூபாய் 32 காசுகளும் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயம், தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து தொழில்களிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள வைகோ, மக்கள் மீது மென்மேலும் சுமையை ஏற்றாமல் உடனடியாக மத்திய அரசு விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விடுத்துள்ள அறிக்கையில், ரூபாய் நோட்டு மாற்றத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
வனத்தட்டுப்பாட்டால் மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கும் சூழலில் மக்கள் மீது அதிக சுமையை ஏற்றாமல் உடனடியாக எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். விலைவாசி பன்மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2.21 என்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 1.79 என்றும் விலையை உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியதாகும். துன்பப்படுகிற மக்களின் தலையில் மேலும் துன்பச் சுமைகளை இது ஏற்றி வைத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி நாம் தமிழர் சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்காநத்தத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை வகித்தார். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக அக்கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இன்னும் 30 நாட்கள் மட்டுமே உள்ளதாகவும் அதற்கு மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் தமிழக அரசு வலுவான வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்காவிட்டால் தடையை மீறி நடத்த காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் சில்லறை தட்டுப்பாட்டை போக்க ரூபாய் நோட்டுகளை விரைந்து அனுப்புமாறு மத்திய நிதியமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயத்திற்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த குடிநீர் திட்டத்திற்கு மத்திய அரசு சுற்றுப்புறச் சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தார். இதற்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 6 மாத காலத்திற்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் நிலவும் சில்லறை தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்திட புதிய 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். 11ஆம் தேதி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் மீண்டும் வலியுறுத்தி கூறினேன். மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் என்னுடைய கோரிக்கை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் 100 ரூபா நோட்டு இல்லை, 500 ரூபா நோட்டு இல்லை, வங்கிலையும் கிடையாது, ஏடிஎம்லையும் கிடையாது. 2000 ரூபா நோட்டு தான் இருக்குது. 2000 ரூபா நோட்டு கொடுத்தா கடையில் வாங்க மாட்டுறாங்க. அதனால் பெரிய அளவில் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.